ராஜா நீதியின் தேவனை ஸ்தோத்திரம், இரக்கத்தின் தேவனை ஸ்தோத்திரம், ஐஸ்வர்யத்தின் தேவனை ஸ்தோத்திரம், கன மகிமை உள்ளவரே ஸ்தோத்திரம், மகிமைக்குரியவரே ஸ்தோத்திரம், ஆட்சிமைக்குரியவரே ஸ்தோத்திரம், வல்லமைக்குரியவரே ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவை இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாள் கூட கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரை மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன கர்த்தாவே, 2020ஆம் ஆண்டு ஒவ்வொரு மேலும் உமது ஆவியை ஊற்றப்படுவதாக ராஜா, இன்னும் அளவில்லாமல் ஊற்றப்படுவதாக ராஜா. ஒவ்வொருவரும் புதிய அபிஷேகம், புதிய ஆவி ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளட்டும். நீரே ஒவ்வொருவரையும் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். பாடல் வேலை, ஆராதனை வேலை, செய்தி வேலை, காணிக்க வேலை எல்லாவற்றையும் தேவனுடைய பிரசன்னம் வெளிப்படட்டும் ஆண்டவரே, தேவனுடைய மகிமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே இப்போது இருப்பதை பார்க்க 1000 மடங்கு ஒவ்வொருவரும் பெருக பண்ணுவதாக, முக்கியமாக சபை பெருக பண்ணுவதாக. ஆண்டவர் இயேசு நாமத்தில் சீக்கிரமாக சபையிலுடைய ஆலயங்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே, மூடப்பட்ட கதவுகள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கேன்னு ஒருவரும் அதை பூட்ட மாட்டான் என்று சொன்னபடி கர்த்தாவை திறந்த வாசல் ஒவ்வொரு ஆலயமும் திறக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை ஒரு கரத்தில் ஒப்புவிக்கிறோம், ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, நீங்கள் வீட்டில் இருந்தபடி அப்படியே கரங்களை தட்டி ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம் என்ற பாடலை நாம் சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம், உற்சாகமாக பாடுவோம். ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா.
பெரிய கிடைத்த சிலாக்கியம். ஆமென். இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் சத்தத்தை உயர்த்தி நீங்கள் பாட வேண்டும். ஆமென். எல்லாரும் இங்க உட்கார்ந்துருக்கிற எல்லாரும் நீங்க சத்தமா பாடுங்க. பிரைஸ் தி லார்ட். பாடல் பாடும்போது சத்தமாய் பாட வேண்டும். பிள்ளைகள் எல்லாம் சத்தமாய் பாட வேண்டும். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். பிரைஸ் தி லார்ட். விடுதலை நாயகன் சீக்கிரமே நமக்கு வெற்றியை தரப்போகிறார். சீக்கிரமெல்லாம் ஆலயங்கள்லாம் திறக்கப்பட போகிறது. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போறோம். நீங்க தான் அந்த ஆலயம். உங்க இருதயம் திறக்கப்பட்டா கர்த்தரை நிச்சயமா மகிமைப்படுத்துவீங்க. தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவீங்க. தேவனுடைய வார்த்தையை குறித்து மகிமைப்படுத்துவீங்க. இந்த வேளையில கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்த வந்திருக்கிறார். உங்களை தூக்கி நிறுத்த வந்திருக்கிறார். உங்களை உயர்த்த வந்திருக்கிறார். உங்கள் கடன் பிரச்சனையெல்லாம் மாற்ற வந்திருக்கிறார். உங்கள் கண்ணீரெல்லாம் துடைக்க வந்திருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் இங்கே இருக்கிறாரு. நீங்கள் எல்லாம் அவரை நோக்கி பார்ப்போம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். பாடும் சத்தமாய். விடுதலை
தேவனை ஆராதிப்போம், தேவனை உயர்த்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, கர்த்தர் நம்ம பக்கத்தில் இருக்கிறார். ஓ, சாத்தான் நம்ம என்ன செய்ய முடியும்? எதிரி நம்ம என்ன செய்ய முடியும்? வியாதி நம்ம என்ன செய்ய முடியும்? ஹல்லேலூயா. இயேசு நம் கூடவே இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம் கூடவே இருக்கிறார். நமக்குள்ளே வசிக்கிறார், நமக்குள்ளே உலாவுகிறார், நம்மை தேற்றுகிறார், ஆற்றுகிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த விதத்தில் நம்ம மேலே அசைவாடு கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் உணர்றீங்க? எத்தனை பேர் உணர்றீங்க? உணர்வடைகள் ஒவ்வொருவரும் சொல்ல இதை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உணர்வடைவோம், ஒவ்வொருவரும் உணர்வடைவோம். அல்லேலூயா. இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம், சத்தமா பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம்,
மன்னிப்பதில் வல்லவர், இரக்கமுள்ளவர். யோனா சொன்னது போல அவர் இரக்கமும் நீடிய சாந்தமும் தயவும் கிருபையுள்ளவர், அன்புள்ளவர். அவரை பற்றி யோனாக்கு தெரிந்திருக்கிறது. அவரை புரிந்து கொள்ளுங்க. தேவ நாமத்தை மேம்படுத்துவோம். ஹல்லேலூயா. காலையில் வாயில திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், கர்த்தரை துதிப்போம். கோரி பாரிஷா கல்லரதி கமதலரது, கோரி மாரிஷா லரதி கவதலரது. கரம் பற்றி நடந்திடுவேன், கர்த்தரேசுவில் மகிழ்ந்திடுவேன். கரம் பற்றி நடந்திடுவேன், கர்த்தரேசுவில் மகிழ்ந்திடுவேன். அவர் காட்டும் வழியில் உண்மையாய் நடந்து ஆவியில் மகிழ்ந்திடுவேன். அவர் காட்டும் வழியில் உண்மையாய் நடந்து ஆவியில் மகிழ்ந்திடுவேன். ராஜாதி ராஜாவுக்கே மகிமை, சுராஜனுக்கே ராஜாதி மகிமை, சுராஜனுக்கே. இறங்கின தேவாவியே, என்னை நிரப்பிடும் வல்ல ஆவியே. இறங்கின தேவாவியே, என்னை நிரப்பிடும் வல்ல ஆவியே. ராஜாதி ராஜனுக்கே மகிமை, சுராஜனுக்கே. ராஜாதி ராஜனுக்கே மகிமை, ராஜனுக்கே. சத்தும் கோட்டைகளை இயேசுராஜத்தால் ஜெயித்திடுவேன். சத்தும் கோட்டைகளை இயேசுராஜத்தால் ஜெயித்திடுவேன். சத்திய ஆவி துணை கொண்டு புதுபல நடத்திடுவேன். சத்திய ஆவி துணை கொண்டு புதுபல நடத்திடுவேன். ராஜாதி ராஜனுக்கே மகிமை, சுராஜனுக்கே. ராஜாதி ராஜனுக்கே மகிமை, சுராஜனுக்கே. இறங்கின தேவாவியே, என்னை நிரப்பிடும் வல்ல ஆவியே. இறங்கின தேவாவியே, என்னை நிரப்பிட வல்ல ஆவியே. ராஜாதி ராஜனுக்கே மகிமை, சுராஜனுக்கே. எல்லாம் சொல்லுவோம். ராஜாதி ராஜனுக்கே மகிமை, சுராஜனுக்கே. 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 மகிமை 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 உமக்கே, மகிமை உமக்கே துதி. எல்லா வாயில திறந்து துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். நாமத்தை மகிமைப்படுத்துகிற ராஜா, உமக்கே மகிமை, உமக்கே துதி, உமக்கே துதி, உமக்கே துதி, உமக்கே துதி. நீ நல்லவர், கிருபையுள்ளவர், இரக்கமுள்ளவர், கனவுள்ளவர். எங்கள் குறைகளெல்லாம் நிறைவாக்குற கர்த்தர் நீர், மகிமையால் நிறைவாக்குற தேவன் நீர். உம்மை வாழ்த்தி வரவேற்கிறோம் டாடி. அப்பா பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேளையில கிரியை செய்வீராக. ஒவ்வொரு உள்ளத்திலே கிரியை செய்கிற, பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளத்திலே கிரியை செய்வீராக. தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஸ்தோத்திராண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்கே மகிமை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ரிகலாரிஷலரதிகமதலரது. உமக்கே மகிமை செலுத்துகிறோம். ஆராதனை ஆசீர்வதிக்க நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட்.
அல்லேலூயா. தொடர்ந்து இந்த ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்கு ஜெபம் பண்ணுவோம். ஆத்ம தேவைகள் சந்திக்கப்படவும், சீக்கிரமாக ஆலயங்கள் திறக்கப்படவும், தேவன் இந்த கொரோனா வியாதியிலிருந்து கர்த்தர் நம்ம முழுமையாக விடுதலை தந்ததுக்காய், சீக்கிரமாக தேசத்திலிருந்து அந்த நோய் நீக்கப்போறதுக்காய் எல்லாம் ஆண்டவரை வீட்டில் இருந்து டெய்லி ஜெபம் பண்ணுங்க. டெய்லி காலையில் 10 to 11 நீங்கள் வீட்டில் ஜெபிக்க முடியும். உங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். அல்லேலூயா. பிரேஸ் தி லார்ட். ஆமென். இப்போது நாம் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துகிறோம். நீங்கள் வீட்டில் இருந்தபடி காணிக்கை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அது உங்கள் சபைக்கு போகும்போது உங்கள் போதகரிடம் நீங்கள் அதை கொடுக்க முடியாது, அல்லது ஆலயத்துக்குள்ளே போகும்போது கொடுக்க முடியாது, அல்லது போதகரை பார்க்கும்போது கொடுக்க முடியாது. அன்பை கேட்டுக்கொள்கிறோம். காணிக்கை பாடம் பாடும்போது நீங்கள் காணிக்கை செலுத்த முடியாது, கேட்டுக்கொள்கிறோம். பிரேஸ் தி லார்ட். இப்போது ஒரு பாடம் பாடும்போது நீங்கள் காணிக்கை செலுத்தலாம். காணிக்கை செலுத்துகிற நேரம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரேஸ் தி லார்ட். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். மனதுருக்கம் மன்னிப்பதில் வல்லவர். நினைவாய் இருக்கின்றார், ஓடி வா என் மகளே. நினைவாய் இருக்கின்றார், ஓடி வா என் மகனே. கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். அப்படியே கண்கள் மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்க நல்ல தகப்பன நாளுக்காக ஸ்தோத்திரிக்கிறானவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்தும் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தினாலே கொடுத்து செலுத்திய காணிக்கை தாமை துதிக்கிறோம். ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பதாக நூறத்தினான பலன் ஒவ்வொருவர் பெற்றுக்கொள்ளட்டும். வானத்தின் பலகளை திறந்த இடங்களா போகட்டும். ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன கர்த்தர் ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பீராக. செய்திகளை ஒரு கருத்தில் உபயோகிக்கிறோம். அதன்படி நடக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அதை கேட்டு பிரயோஜனப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஈஸ்வரா சேர்க்கிறார். நாம் கடந்து செல்வோம். எடுத்து வாசித்துக் கொள்ளலாம். 1 யோவான் 4:8 வாசிப்போம். 1 யோவான் 4:8 நான் வாசிக்கிறேன். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆமென். பிரேஸ் தி லார்ட். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே சமயம் மற்றொரு பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 7:11 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நீதியுள்ள நியாயாதிபதி, பாவின் மேல் நாள்தோறும் சினம் கொள்ளுகிற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரேஸ் தி லார்ட். ஆமென். நாள்தோறும் பாவின் மேல் சினம் கொள்ளுகிற தேவன் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஏற்கனவே நான் சொன்னபடி அவர் கோபமாக இருக்கிறார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் வந்த உடனே அவர் அன்பு உள்ளவராக இருக்கிறார் அப்படின்னு சொன்னபடி அது முற்றிலும் தவறு. பழைய ஏற்பாட்டிலே அன்பு உள்ளவராக தான் இருந்தார். புதிய ஏற்பாட்டு காலத்திலே அன்புள்ளவராக இருக்கிறார். ஆமென். பிரேஸ் தி லார்ட். அதனால் எந்த காலத்திலையும் கோபப்படலாம் ஆண்டவர் அப்படின்னு சொன்னால் அதுவும் தவறு தான். அந்த காலத்திலையும் ஆண்டவர் சில வேளைகளை ஏன் கோபப்படுகிறார்? நம்ம மேலே அன்பாக இருக்கிறாரு. நான் எப்படி நம்ம பிள்ளைகள் தவறு பண்ண பிடிக்கலையோ ஒரு கோபம் வருகிறதோ அதே போல தான் தேவன் நம்ம மேலே ஒரு சில கோபத்தை வெளிப்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அதுக்கு காரணம் நாம் செய்கிற தவறுகள் நிமித்தம் தான் அவர் கோபப்படுகிறார். பிரேஸ் தி லார்ட். அப்போ கவனிங்க, அதை குறித்து நாம் பார்த்தோம். அப்படி அதை குறித்து இன்னும் பார்க்காதவங்க அந்த 5 சீரீஸ் வரைக்கும் வரைக்கும் வெளியிட்டிருக்கோம். அதை நீங்கள் கேட்கும்படியாக உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். அப்போ
பழைய ஏற்பாட்டு காலத்திலும் தேவன் கோபம் உள்ளவராக இருக்கிறார்களா, அவர் அன்புள்ளவர் என்பதை குறித்து யோனான் பகுதியிலிருந்து விளக்கி சொன்னேன். ஆமென். பாருங்கள், நினைவு பட்டத்தில் பிரசங்கம் பண்ணி சொன்னார். யோனா வேற ஊருக்கு போனான். அப்பொழுது அந்த பட்டணத்திலே தேவ கோபம் பற்றி எரிந்தது. மீண்டும் அந்த ஜனங்கள் மனம் திரும்பினோடனே தேவன் அந்த கோபம் அப்படியே அன்பாக மாறிடுச்சு. எப்படி பாருங்கள், தேவ கோபம் எப்படியா மாறிடுச்சு? அன்பாக மாறிடுச்சு. அது யோனா தெரிந்து வைத்திருந்தான். கடந்த வாரத்தோட சொன்னோம் இல்லையா? யோனா பாருங்க சொல்கிறான், ஆண்டவரே உங்களை பற்றி எனக்கு தெரியும். நீங்கள் இரக்கம் உள்ளவர், 3ஆம் அதிகாரம் கடைசியில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். யோனா 3 கடைசியில் அவர் இரக்கம் உள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர், நீடிய கிருபை உள்ளவர், அன்புள்ளவர், தயவுள்ளவர், எனக்கு நல்லா தெரியும் ஆண்டவரே. அதனால தான் பாருங்கள், பட்டணத்துக்கு அழிவு வரும்னு சொன்னீங்க, ஆனால் செஞ்சீங்களா? அதனால தான் நான் முன்னமே தர்சிஸுக்கு ஓடி போனேன், நான் முன்னமே உங்கள்கிட்ட தூர போனேன். நீர் யார் எனக்கு நல்லா தெரியும். அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் யோனா கர்த்தரை குறித்து நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கேன், தேவனை குறித்து நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கேன். என்ன தெரிஞ்சு வச்சுருந்தாரு? அவர் அன்புள்ளவர் என்பதை தெரிந்து வைத்திருந்தார். ஆமென். பழைய ஏற்பாட்டு காலத்தில் கோபம் உள்ளவர் இல்லை, அவர் அன்புள்ளவர். அப்படி அன்பாக தான் இருந்தார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய அன்பை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொருவரும். ஆமென். தேவனுடைய அன்பை உணர்ந்து கொள்ளணும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் உணர்ந்து வைத்திருந்தாங்க. அதனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வந்தவுடனே அவர் அன்புள்ளவர், கோபம் உள்ளவர் அல்ல. இன்னும் இயேசுநாதர் தேவாலயத்துக்கு போகும்பொழுது அங்கே விற்கிறவர்களை பார்த்து ஒரு சாட்டக்கம்பு எடுத்து எல்லாத்தையும் அடித்து விரட்டுறாரு. இது தேவனுடைய ஆலயம், விற்பனை எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றாரு. கோவப்படுறாரு. அந்த கோபம் எதுக்கு? தேவனுடைய ஆலயம் எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். அதை விட்டு மாற இருந்துச்சுன்னா கோபம் வரும். ஆமென். சில வீடுகளில் கூட சில வேலைகளில் கோவப்பட வேண்டி இருக்குது. எதுக்கு? பிள்ளைகள் ஒழுங்காக நடக்கலாம்னா கோபம் வரும். அது ஏன் அந்த கோபம் வருது? அந்த பிள்ளைகளை நம்ம நேசிக்கிறோம், அந்த ஜனங்களை நம்ம நேசிக்கிறோம், அதனால் தேவ கோபம் வெளிப்படுகிறது. ஆமென். தேவன் நம்மளை நேசிக்கிறார், அதனால் அந்த கோபம் சின்னதாக ஒரு கோபம் வெளிப்படுகிறது. எதுக்கு? நம்ம நல்லா இருக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. அது ஒன்றும் தப்பு இல்லையே. ஆமென். அப்போ கவனிக்க, புதிய ஏற்பாட்டு காலம் வரும்போது மட்டும் அன்புள்ளவர் அப்படின்னா, புதிய ஏற்பாட்டு காலத்திலையும் பாருங்கள், பேதுரு யோவானை எடுத்துக்கொள்ளுங்க. பேதுரு யோவான் பாருங்கள், யோவான் மார்வலை சார்ந்திருக்க, யாக்கோப்பு, யோவான், பேதுரு 3 வரை இயேசு எப்போதுமே தனித்து வச்சுருப்பார் 12 சீசர்களில். கடைசி நேரத்தில் பேதுரு சொல்கிறான், ஆண்டவரையும் நான் நேசிக்கிறேன், மரணம் வரையும் நம்ம நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னப்போ இயேசு சொல்கிறாரு, சேவல் கூவதற்கு முன்னே 3 தடவை என்னை மறுதளிப்பா என்று சொல்கிறார். இயேசு சொன்னாரா இல்லையா? அவர் சொன்னபடி 3 தடவை இயேசு சத்தியம் எனக்கு தெரியாதுன்றான். ஆனால் அதுக்கு முன்னாடி தான் சொன்னால், ஆண்டவரையும் உண்மை நேசிக்கிறேன் அப்படின்றான். நம்ம நேசத்துக்கும் தேவனுடைய நேசத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. பேதுரு சொல்கிறான், நான் உன்னை நேசிக்கிறேன்றான். ஆனால் இந்த யோவான்னு ஒருத்தர் இருக்கான் கூட பாருங்கள், அவன் கடவுள் என்னை நேசிக்கிறார் என்பதை உணர்ந்து வந்தான். நம்ம நேசிக்கிறதுக்கும் கடவுள் நம்ம நேசிக்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் உண்டு. நம்ம நேசித்தா பேதுரை போல மறுதளிச்சிருவோம், ஆண்டவர் எனக்கு யாருன்னே தெரியாது. ஆனால் யோவான் பாருங்கள், கடவுளுடைய அன்பை புரிஞ்சு வச்சுருக்கான். யோனா மாதிரி அவர் அன்பு எனக்கு வேணும், அதனால தான் மார்பில் செஞ்சுக்கிட்டேன். ஆண்டவரே உங்கள் அன்பு எனக்கு வேணும். ஆண்டவரே நீங்கள் அன்பு எப்படி செலுத்துறீங்க, அந்த அன்பு எனக்கு வேணும். அதனால தான் கடைசி வரைக்கும் சிலுவையில் மறிக்கிற வரைக்கும் யோவான் கூடயே நின்றுக்கிட்டு இருக்கிறான். எல்லா சீசனுக்கும் ஓடிட்டாங்க, ஆனால் யோவான் மட்டும் போகவே இல்லை. சிலுவையில் கூட மறிக்கும் தருவையில் இருக்கும்போது சொல்லுகிறார், யோவானை பார்த்து, இதோ உன் தாய் அப்படின்னு சொல்கிறார். மரியாதை பார்த்து, இதோ உன் தாய், இந்த தாயை நீ ஏற்றுக்கொள், நான் மதிக்க போகிறேன், என் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகள்லாம் இருக்குது, நீ செய் அப்படின்றார் யோவானை பார்த்து. கடைசி வரைக்கும் சிலுவையில் மறிக்கிற வரைக்கும் யோவான் கூட இருக்கிறான். ஏன்னா அந்த கடவுளுடைய அன்பு எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறான். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு அனைவரும் நான் நேசிக்கிறேன் தான் ஆண்டவரை சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நேசிக்கிறீங்க, அந்த அன்பு தோல்வியில் முடியும். ஆனால் தேவன் உங்களை நேசிக்கிறார். அந்த அன்பு உணர்ந்து பாருங்கள், அந்த அன்பு எனக்கு நினைச்சிருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்போ நீங்கள் நேசிக்கணும், தேவ அன்பு உங்களுக்கு வேணும். நான் நிறைய பேரை பார்த்துட்டேன், ஆண்டவரே நான் உயிராக இருக்கேன், கிடைச்ச பின்மாறி போயிடுவாங்க. ஆண்டவரே நான் உங்களை விட்டு போகவே மாட்டேன், செத்தாலும் போக மாட்டேன்பாங்க. ஒரு வியாதி வரட்டும், ஆண்டவர் என்னை கைவிட்டாருப்பாங்க. ஆனால் அப்படி இல்லை, ஆண்டவர் அப்படி இல்லை. ஆண்டவர் என்றைக்கும் கைவிடாது. எப்பேற்பட்ட வியாதி வந்தாலும், சூழ்நிலை வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், ஆண்டவர் நம்மளை நேசிக்கிற கர்த்தரவர், நம்ம எப்பொழுதும் நேசிக்கிறவர். அந்த அன்பை நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். அதனால தான் தேவ அன்பு நம்ம மேலே அளவில்லாமல் ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அளவில்லாமல் அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அதனால் அவர் எப்பொழுதும் நம்மை நேசிக்கிற கர்த்தர் அவர். பிரைஸ் தி லார்ட். நேசிக்கிற கர்த்தர் அவர். ஆமென். பாருங்கள், அந்த அன்பு பேதுரு கூட புரிஞ்சு கொள்ள முடியலை. தேவ அன்பை புரிஞ்சு கொள்ள முடியலைங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில், பைப்பிலே இல்லாத காலத்தில் யோனா புரிஞ்சு கொண்டாரு. ஆமென். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் பேதுருவால் அந்த அன்பை புரிஞ்சு கொள்ள முடியல. பாருங்கள், பேதுரு யூதர்கள் மத்தியில் ஊழியம் பார்க்குறாரு.
புறஜாதிகள் மத்தியில் ஆண்டவர் ஊழியத்தை விரிவுபடுத்த நினைக்கிறார். அப்போ கொர்நேலியுக்கு அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, கொர்நேலியு வீட்டுக்கு போக சொல்லி ஆண்டவர் பேதுருக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்குறார். ஒரு அசுத்தம் உள்ள மிருகங்களும் அசுத்தம் இல்லாத மிருகங்களும் வானத்திலிருந்து இறங்கி வருகிறது, அதை அடித்து புசின்னு சொல்லி ஆண்டவர் தரிசனத்தை கொடுக்கிறார். அந்த தரிசனத்தை பேதுரு உணர்ந்து கொள்ள முடியல. ஆண்டவரே, நான் அசுத்தமானதை சாப்பிட மாட்டேன் அப்படின்றார். அவன் மீண்டும் கிட்டத்தட்ட 3 தடவை அந்த தரிசனம் கிடைக்கிறது. 3 தடவை அவன் புசிக்க மாட்டேன் என்று மறுக்கிறான். பிற்பாடு ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் அங்கே பேதுருவிடத்தில் பேசுகிறார். நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத, உன்னை தேடி 4-5 பேர் வந்திருக்கேன், அவன் இடத்துல போ அப்படின்றாரு. கீழே வந்து இறங்கி மாடியில் கீழே இறங்கி பார்க்குறாரு பேதுரு. அந்த இடத்துல ஒரு 2-3 பேர் தேடி வந்திருக்காங்க பேதுருவை. அவன் அப்பொழுது அவர்கள் கூட போகிறாரு. போன உடனே அது புறச்சாதி வீடு. புறச்சாதி வீட்டில் போய் ஆண்டவர் அன்பை எடுத்து பேசுகிறார், பிரசங்கம் பண்ணுறாரு. பிரசங்கம் பண்ணி அவர் வந்தது, கல்வாரி சிலுவையில் மரித்தது, உயிரோடு எழுந்தது எல்லாத்தையும் குறித்து அந்த கொர்நேலியு வீட்டில் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மத்தியில் இறங்குகிறார். யார் மத்தியில்? புறஜாதிகள் மத்தியில் இறங்குகிறார். பேதுரு புறஜாதிகளை அசுத்தம் என்று நினைப்பவர்கள், ஒரு யூதன் அல்லாதவரை அசுத்தம் என்று நினைப்பவர்கள். அப்போ அந்த அசுத்தமான புறஜாதிகள் மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறது என்று சொன்னால் புறஜாதியானவர்களும் தூய்மைப்படுத்திட்டு இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டான் பேதுரு. அப்போ புறஜாதிகளையும் ஆண்டவர் நேசிக்கிறார், புறஜாதிகள் மேலே ஆண்டவர் அன்பாக இருக்கிறார் என்று சொல்லி அந்த தரிசனத்துக்கு அன்றைய தினம் பேதுரு அர்த்தம் கண்டு கொள்கிறான். ஆமென். அப்பொழுதுதான் ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்கிறான். ஆண்டவர் என்ன மட்டும் நேசிக்கலைங்க, யூதனை மட்டும் நேசிக்கல, புறஜாதிகளையும் ஆண்டவர் நேசிக்கிறார் என்பதை பேதுரு புரிந்து கொள்கிறான். அதான் சொல்கிறேன், ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட ஜனங்களை மட்டும் நேசிக்கிறது, எல்லாரையும் நேசிக்கிறார் ஆண்டவர். அவர் எல்லார் மேலேயும் பாசம் வச்சிருக்கிறார். அதனால தான் நினிவே பட்டண மக்களை அழித்து போயெல்லாம் அது அந்நிய ஜனங்கள், அந்நிய தெய்வத்தை வணங்குகிற ஜனங்கள் என்று கூட பார்க்காமல் அவர்கள் மனம் இறங்கின பொழுது அவர்களை கர்த்தர் மன்னித்து அவர்கள் மேல் அன்பாக இருக்கிறார். அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க. அவன் மேலே அன்பாக இருக்கிற கர்த்தர் பரிசுத்த ஆவியினர் அபிஷேகத்தை பற்றி ஞானஸ்தானம் எடுத்து சபைக்கு வருகிற உங்கள் மேலே தேவன் எவ்வளவா அன்பாக இருப்பார் என்பதை நினைச்சு பாருங்க. அவர் அன்பை நினைச்சு பாருங்க. நீங்கள் நேசிக்கிறது 2வது இருக்கட்டும். ஆமென். நாம் தேவனுடைய அன்பை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பிரைஸ் லார்ட். அவர் அன்பு நம்ம மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்கார் என்பதை நீங்கள் நினைச்சு பாருங்க. ஆமென். பிரைஸ் லார்ட். அதனால தான் புறஜாதி மத்தியில் பேதுரு போய் சொன்ன பொழுது தேவ அன்பு எப்படி ஊற்றப்படுகிறது, பரிசுத்த ஆவியானவர் எப்படி ஊற்றப்படுகிறது என்பதை குறித்து அங்கே ஜனங்கள் ஒவ்வொரு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற பொழுது அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து பேதுரு உணர்ந்து கொள்கிறான். புறஜாதிகளுக்கு இயேசு தேவை, புறஜாதிகள் மேலும் தேவன் அன்பாக இருக்கிறார் என்பதை பேதுரு உணர்ந்து கொள்கிறான். ஆமென். பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் அன்பாக இருக்கிறார், புதிய ஏற்பாட்டு காலம் வரும்போது தேவன் அன்பாக இருக்கிறார். அதே சமயத்திலே அவர் கோபமும் படுகிறார் என்பதை விலைக்கு பார்ப்போம். பிரைஸ் லார்ட். ஆமென். தேவன் அன்புள்ளவருங்க. அவர் நிச்சயம் நம்ம மேலே அன்புள்ளவர். பாவி மேல் நம்மை சினம் கொள்கிற தேவன் தான். ஆனாலும் அந்த சினம், கோபம் எதற்கு வெளிப்படுது? நம்ம நேசிக்கிறாரு, நம்ம தவறான பாதையில் போய்கிட்டு இருக்கோம், அது ஆண்டவருக்கு பிடிக்கல, இவன் இப்படி வாழ வேண்டியவன், இது நல்லா இருக்கணுமே அப்படின்ற ஒரு நிமித்தம் நம்ம மேலே கோபப்பட்டுக்கிட்டு சில காரியங்களை நமக்கு வெட்டி எறிந்து செய்து விடுகிறார். ஆமென். அதெல்லாம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வரும்போது சொல்லுகிறாரு. ஆமென். அவர் மரம், நாம் செடி, வேண்டாத கிளைகளெல்லாம் நம்மகிட்ட எரிச்சுன்னா ஆண்டவர் வெட்டி விட்டுக்கிட்டே இருப்பார். ஆமென். அதுதான் நம்ம ஊழியத்துக்கு, நம்ம குடும்பத்தில் பிரச்சனைகளுக்கு இடைஞ்சா இருக்குன்னா வெட்டி விட்டுக்கிட்டே இருப்பார். அதை தூக்கி போட்டுக்கிட்டு ஆண்டவர் சமூகத்தில் நான் ஓட வேண்டும் இல்லையா சொல்லுவோம். ஆமென். அப்போ யோனா தேவனை குறித்து, தேவ அன்பை குறித்து சரியாக உணர்ந்து கொண்டான். பேதுரு கொஞ்சம் காலம் கழிச்சு தான் உணர்ந்து கொண்டான். ஆமென். தேவ அன்பு எப்படிப்பட்டது என்பதை குறித்து. ஆமென். அப்போ இந்த நினிவே பட்டணத்து மக்கள் கூட அதை உணர்ந்து கொண்டாங்க பாருங்க. தேவ அன்பு, தேவ இரக்கம் உள்ளவர். உடனே பாஸ்டிங் போடுவோம், உபவாசம் பண்ணுவோம். ஆடு மாடுகள் மிருக ஜீவன்கள் எல்லாம் உபவாசம் இருக்க ஆரம்பித்தன. எல்லாரும் உபவாசம் இருக்க ஆரம்பித்தார்கள். தேவ அன்பை ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டார்கள். இவர் இரக்கமுள்ளவர் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க நினிவே பட்டணத்து மக்கள். உடனே முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவரே எங்கள் மன்னிங்க, எங்கள் பாவத்தை மன்னிங்க, எங்கள் அக்கிரமத்தை மன்னிங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆண்டவர் மனம் இறங்குறார். ஆமென். பாருங்க, கிட்டத்தட்ட மனம் இறங்குறாரு. அந்த ஜனங்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். அந்த ஜனகத்துக்கு ஒரு சேமத்தை கொடுக்கிறார், ஒரு இரக்கத்தை கட்டளை கொடுக்கிறார், ஒரு அன்பை அங்கே பொழிய பண்ணுகிறார். அவர்களுக்கு சொன்ன அந்த தீங்கை 40 நாள் அழிக்கப்பட்டு போகும் என்ற தீங்கை குறித்து 1,20,000 பேருக்கு செய்ய வேண்டிய தீங்கை குறித்து மனஸ்தாபப்படுகிறார். அப்படி சொல்லிட்டேனே அப்படி மனஸ்தாபப்பட்டு வருத்தப்படுகிறதை பார்க்க முடிகிறது. ஆமென். பாருங்க, அந்த ஜனங்க மனம் திரும்புகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு தலைமுறை வரைக்கும் அவங்க நல்லா இருக்கிறாங்க, ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. பிற்பாடு அந்த ஒரு தலைமுறை முடிந்து இன்னொரு தலைமுறை ஆரம்பிக்க பொழுது மறுக்கா மீண்டும் அந்த நினிவே பட்டண மக்கள் பாவம் செய்கிறார்கள். ஆமென். நினிவே பட்டணத்து மக்கள் பாவம் செய்கிறாங்க. மறுக்கா அதே பாவம், அதை விட்டதை
மறுபடியும் தொடராங்க பாருங்கள். இன்றைக்கி ரசிக்கப்பட்டவர்கள் கூட பாருங்கள், எல்லாத்தையும் விட்டுட்டு ஏசுநாதர் விட்டுருப்பான், குடியை விட்டுருப்பான், எல்லாம் விட்டுருப்பான். கொஞ்ச நாள் கழித்து ஆண்டவரை நல்லா அறிஞ்சிருப்பான். நல்ல ஒரு உயர்வு வந்த உடனே மீண்டும் சேராத நண்பர்களோடு சேர்ந்து மறுபடியும் குடிக்கு அடிமையாகி முன்னதை காட்டிலும் பின்னது அதிகமாகிடும். பாவத்தை மறுபடியும் செய்ய ஆரம்பிச்சுருவாங்க. ரசிக்கப்பட்ட பிறகு பாவம் செய்கிற ஆட்கள்லாம் உண்டு பாருங்க. இந்த நினைவுபட்ட மக்களை ஃபஸ்ட்டு மனம் திரும்பினாங்க, ஒரு தலைமுறை வந்த பிறகு திருப்பவும் பாவம் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அதே மாதிரி தான் நினைக்கிறோம். ஏசுநாதரை ஏற்றுக்கொள்வான், நல்லா இருப்பான், ஆண்டவருக்கு நிறையா கொடுப்பாங்க, மறுக்க தவறு செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். அப்படிப்பட்டவர்களை இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற மனம் திரும்புங்கள். இயேசு உங்களை நேசிக்கிறார், தேவன் உங்களை நேசிக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் உங்களை நேசிக்கிறார். ஆமென். பாருங்க, அது பிறகு மனம் திரும்பல. கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் கிட்ட கடந்து போயிடுச்சு. அதுக்கு பிறகு மறுபடியும் தவறு பண்ணுறாங்க. ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசி எழும்பு பண்ணுகிறார். ஆமென். நாகும் என்கிற தீர்க்கதரிசி ஆண்டவர் எழும்பு பண்ணுகிறார். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் தேவனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். நாகும் என்கிற தீர்க்கதரிசி ஆண்டவர் எழும்பு பண்ணுகிறார். ஆமென். நாகும் தீர்க்கதரிசி என்ன பண்ணுறான்? எழும்பு மறுபடியும் அதே நினைவுபட்ட மக்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 அதிகாரம் இருக்குது. அந்த 3 அதிகாரத்துலேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பெரிய சம்பவமே அங்கே நாகும் தீர்க்கதரிசி சொல்கிறார். ஆமென். நாகு 1 வாசிக்கிறேன் பாருங்க. 1, 2, 3. நினிவேயின் பாரம். நினைவை கொடுத்து தீர்க்கதரிசி பாரப்படுறாரு. ஐயோ, இந்த ஜனங்கள் எப்படி இருந்து ஆண்டவர் பாருங்கள், அந்த ஜனங்களுக்கு மன்னிப்பு கொடுத்த உடனேவும் அந்த ஜனங்கள் மனம் திரும்பின உடனேவும் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யமாக அசிரிய பட்டணம் எழும்ப ஆரம்பித்தது. மிகப்பெரிய ஒரு சம்பாத்திய செல்வ செழிப்பிலே வாழ ஆரம்பித்தார்கள். ஆண்டவர் அப்படியாக அவர்களை ஆசீர்வதித்தார். மனம் திரும்பின உடனேவும் மறுக்கா அந்த ஒரு தலைமுறை முடிந்து மீண்டும் வேறு ஒரு தலைமுறை வந்த உடனே மறுக்கா பாவம் செய்ய ஆரம்பித்தார்கள். அதான் நாகும் தீர்க்கதரிசி பாரப்படுகிறார். நினிவேயின் பாரம். கோசனாகிய நாகுமின் தரிசன புத்தகம். கர்த்தர் எரிச்சல் உள்ளவரும் நீதியை சரிக்கட்டுவருமாய் தேவன். கர்த்தர் நீதியை சரிக்கட்டுகிறவர், உக்கிர கோபம் உள்ளவர். பாருங்கள் எப்படி பற்றப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே ஆண்டவர் கோபப்பட்டு 40 நாள் நினைவுபட்டணம் அழிக்கப்படும் சொல்கிறாரு. மனம் திரும்புகிறார், கோபத்தை கொஞ்சம் இறக்குறாரு. இப்போ மறுபடியும் தவறு பண்ணதுனால எப்படி வருது கோபம் எப்படி வருதுங்க? அவர் அன்புள்ளவர், ஆனால் எப்படி வருது கோபம்? ஏற்கனவே சொல்லிட்டா மனம் திரும்பிட்டு இப்போ மறுபடியும் தப்பு பண்ணுறேன்னா உக்கிர கோபம் உள்ளவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய சத்துருக்களுக்கு பிரதிபலன் அளிக்கிறவர், அவர் தம்முடைய பகைவருக்கு கோபத்தை வைக்கிறவர். ஆமென். கர்த்தர் நீதியை சார்ந்த மிகுந்த வல்லமை உள்ளவர், அவர் ஆக்கினை இல்லாமல் தப்பிக்க மாட்டார். கர்த்தருடைய வழி சுழற்காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது, மேகங்கள் அவருடைய பாத தூளாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவர், கர்த்தர் உக்கிர கோபமுள்ளவர், கர்த்தர் தம்முடைய சத்துருக்களுக்கு பிரதிபலன் தருகிறவர். ஆமென். கர்த்தர் ஜெபம் பண்ணுறவங்களுக்கு தான் பதில் தருவன்றது இல்லை, தப்பு பண்ணுறவங்களுக்கும் பதில் தருகிறவர். ஆமென். தருவார் நிச்சயம். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்போ உக்கிர கோபம் உள்ளவர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னால், கர்த்தர் நீதியை சரி கட்டுகிற தேவன். ஆமென். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? கர்த்தர் நீதியை சரி கட்டுகிற தேவன். அப்ப கர்த்தரை எடுத்துக்கொள்ளுங்க, அவர் நீதி உள்ளவர். சங்கீதத்தில் வாஸ்தவம் இல்லையா? அவர் நீதி உள்ள நியாயாதிபதி, அவர் ஒரு சர்ச்சு. ஆமென். அவர் அன்புள்ளவர் மாத்திரம்தான், அதே சமயத்தில் அவர் நீதி உள்ளவர், அவர் நீதி செய்கிறவர். நீதி செய்கிறவர் அப்படின்னு சொன்னால் அவர் அன்புள்ளவர்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பாருங்கள், ஒரு மனுஷன் அன்பு இருக்குது. நீங்கள் என்ன தான் தப்பு பண்ணாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கு, அப்படி இருக்கும். கோவப்படாமல் இருக்கு, அப்படி இருக்கும். அப்போ இன்னும் தவறு பெருகிரு பாருங்க. ஆனால் அதே சமயத்தில் அவர் நீதி உள்ளவர். நீதி எப்படி செய்ய முடியும்? ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் நீதி எப்படி செய்ய முடியும்? பாருங்கள், நான் நல்லவனாக இருக்கேன்னு வைங்க, நல்லவனாகவே இருக்கேன், ஒரு தப்பும் செய்யலை அப்படின்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? என்னை தண்டிப்பாரா? எனக்கு வேண்டியதை செய்வார், நல்லதாக கொடுப்பார். ஆனால் அதே சமயத்தில் நான் தவறு பண்ணுற மனுஷனாக இருந்தால் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நான் தப்பு மேலே தப்பே பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆண்டவர் சமூகத்தில் அது போகுது, ஒரு நாள் கடவுள் சமூகத்தில் போகுது, கடவுள் ஒரு நாள் அதை தண்டிப்பார் அப்படின்ற ஒரு தண்டிக்கவில்லை என்று சொன்னால் நான் தவறு பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன், என்னை கேட்க யாரும் இல்லையே அப்படின்ற ஒரு சூழ்நிலை உருவாயிடும். இப்போ கடவுள் என்ன பண்ணுறாரு? என் நல்லது என்னவோ, என்னோட கெட்டது என்னவோ அதுக்கேற்ற பிரதிபலனை அவர் கொடுக்குறார். அவர் சர்ச்சாக இருக்கிறார், அவர் நீதியாக இருக்கிறார். ஒரு சர்ச்சை என்ன பண்ணுவார்? ஒரு கோர்ட்டில் ஒரு சர்ச்சை என்ன பண்ணுவார் சொல்லுங்கள்? 2 பேர் கோர்ட்டுக்கு போகிறாங்க, ஒரு சொத்து பிரச்சனை கோர்ட்டுக்கு போகிறாங்க. ஒருத்தன் சொல்கிறான் அந்த சொத்து என்னோடதுன்றான், இன்னொருத்தன் சொல்கிறான் அந்த சொத்து என்னோடதுன்றான். இப்போ 2 பேரும் அந்த கோர்ட்டுக்கு போகிறாங்க. இப்போ யாருடையது சொத்துன்னு சொல்லி சர்ச்சை கண்டுபிடிச்சி சொல்லணும். அப்போ 2 பேருடைய நியாயத்தையும் அவர் கேட்குறார்.
கேட்டு அந்த சொத்து ஒருத்தனுக்கு தான் சொந்தம், ஆனால் 2 பேரும் சண்டை போடுறாங்க, எனக்கு சொந்தம் எனக்கு சொந்தம்னு சண்டை போடுறாங்க. கேட்டுட்டு உண்மையான சொத்து யாருக்கு இருக்கிறதோ அதை கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சி பல நாள் அதை கோர்ட்டில் கேஸாக நடக்குது, பல வாய்தாக்கள் வருகிறது. அதை கண்டுபிடித்து சர்ச்சை தீர்ப்பு சொல்கிறார், இந்த சொத்து இவனுக்கு தான் இது சொந்தம் அப்படின்னு அதை சொல்லி தீர்ப்பு எழுதி அதை முடிக்கிறார். அவன் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க, சச்சட் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்போ அது உண்மையுள்ளவனை கண்டுபிடித்து அந்த சொத்து அவனுக்கு சேரும் பொழுது அவன் சந்தோஷப்படுறான். ஆனால் அந்த சொத்து சொந்தமில்லாதவன் ஒருத்தன் கேசப்பட்டான் பாரு, அவனுக்கு தண்டனை கொடுக்குறாங்க. அந்த சொத்து அவன் சொத்தை நீ கேசப்படுறது தப்பு, இந்த தவறுக்கான தண்டனை 2 வருஷம் அவனுக்கு ஜெயில் தண்டனை கொடுக்கப்படுதுன்னு சொல்லி சர்ச்சை தீர்ப்பு எழுதுகிறார். பாருங்க, உண்மையில் யாருக்கு சொந்தமாக அவனுக்கு சொத்து கிடைக்கிறது, யாருக்கு அந்த சொத்து சொந்தம் இல்லாத அவனுக்கு தண்டனை கிடைக்கிறது. இதே போல தான் ஆண்டவர் நமக்கு செய்கிறார். அப்போ தேவன் அன்புள்ளவர்னா அப்புறம் அவனுக்கு ஒருத்தன் சொத்தை கொடுத்துட்டு இன்னொருக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. 2 பேருக்கும் சொத்தை சரிபங்காக பிரித்து கொடுத்து விடலாமே. அவர் அன்புள்ளவர், அதை ஏன் தண்டனை கொடுக்கணும்? தண்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ கர்த்தர் அதை சரி பண்ணுகிறார். பாருங்க, இது கடவுள் உண்டாக்கின ஒரு சரீரம். இது நல்லது கெட்டது ஏதோ நமக்கு தான் தெரியும். நம்ம கெட்ட பாதையில் நடக்கும் பொழுது கடவுள் என்ன பண்ணுறார், அதை தட்டி சரி செய்கிறார். நீ தவறான பாதையில் போய்கிட்டு இருக்க, அதை சொல்லி திருத்துக்கிறார். அதனால தான் திருக்கு தரிசிகளை அனுப்புனார். பழைய ஏற்பாட்டு காலத்தில், புதிய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் தவறுகளை சொல்லி நமக்கு திருத்துவார். இதே சொல்லுவோம். ஆமென். தவறுகளை ஆண்டவர் சரி பண்ணுறாரு, நீதி செய்கிறார், நமக்கு நீதியை செலுத்துகிறார். ஆமென். ஏன்னா இது அவர் உண்டாக்கின சரீரம். அவருக்கு தெரியும் இவன் இந்த வழியில் போனால் நல்லா இருக்கும், அந்த வழியில் போனால் கெட்டு போயிடுவோம். அதனால நம்மையில் அவர் நீதியை செலுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமென் சொல்லுவோம். பிரேஸ் தி லார்ட். பாருங்க, ஒரு காரு தயார் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த காரு தயார் பண்ணி கொடுத்துட்டு அந்த காருக்கு சில வழிமுறைகளும் சொல்கிறாங்க. இது பெட்ரோல் போடணும், இந்த காருக்கு டீசல் போடணும், இது டீசலில் தயாரிக்க பண்ணப்பட்ட கார், இது பெட்ரோலுக்கு தயார் பண்ணிக்கப்பட்ட கார், இது கேஸுக்கு தயார் பண்ணப்பட்ட காருன்னு சொல்லி ஒவ்வொரு காரையும் தயார் பண்ணி அதை கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அந்த காருக்கு சில ஐடியாக்கெல்லாம் கொடுக்குறாங்க. இது இப்படி போகும், இவ்வளோ மணிக்கு இவ்வளோ கிலோமீட்டர் வேகத்தில் போகும், இவ்வளோ தூரத்தில் பிரேக் ஒர்க் ஆகும், எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அந்த கார் தயார் பண்ணி முடித்த உடனே ஒரு புத்தகத்தையும் சேர்த்து கொடுக்குறாங்க. இந்த புத்தகத்தை படிச்சுக்கோங்க, இதில் உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட் படி தான் அந்த கார் செயல்படும் அப்படின்ட்டு. பாருங்கள், அந்த காரை நம்ம விலை கொடுத்து அவங்க உற்பத்தி பண்ணி கொடுத்துட்றாங்க, அந்த புக்கையும் கொடுத்துட்றாங்க. அந்த காரை நான் வாங்கிட்டு ஏன் இஷ்டத்துக்கு தான் நான் காரை ஓட்டுவேன், ஏன் இஷ்டத்துக்கு தான் அதை விரட்டு போடுவேன், அவன் என்ன பெட்ரோல் போடுறேன்னு சொல்லிட்டு நான் டீசல் தான் போடுவேன் அப்படின்னா எப்படி இருக்கும் பாருங்கள். பெட்ரோல் போல டீசலை போட்டால் என்ன ஆகும்? கார் ஜாம் ஆகிடும், கார் ஓடாது. மணிக்கு 150 கிலோமீட்டருக்கு போடுற வேகத்தில் நீங்கள் 200 கிலோமீட்டர் வேகத்தில் போட்டு சொல்லிட்டு ஆக்சிடென்ட் நல்லா மிதிச்சு பாருங்கள், 150 மேலே அது தாண்டாது. என்ன வண்டி போக மாட்டேங்கி, நான் 200 கிலோமீட்டர் வேகத்தில் போகணும்னு நினைக்கிறேன், சீக்கிரம் போய் சேரணும்னு நினைக்கிறேன், இந்த வண்டி 100க்கு மேலே தாண்ட மாட்டேங்க, அவ்வளோதான் போகும். ஏன்னா அந்த கார் எப்படி தயாரிக்கப்பட்டதோ அதன்படி தான் அது செயல்படும். ஆமென். அப்போ சில மெட்டீரியல்லாம் கொடுக்குறாங்க. ஒரு பஞ்சர் ஆனால் அதை கலட்டுறதுக்கு ஸ்பானர்லாம் கொடுக்குறாங்க. இன்ஜினை கலட்டுறதுக்கு ஸ்பானர்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இன்ஜினை கலட்ட வேண்டிய வேலை நம்ம வேலை இல்லை, அது மெக்கானிக் வேலை, மெக்கானிக்கை பார்த்து கொள்ளுவாங்க. சில வேலைகள் அதுக்கும் ஸ்பானர் கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நோண்டுறவங்களாம் இருக்கிறான் பாருங்க. அப்போ எதை நாம் செய்யணும், எதை நாம் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு வரமுறைகள்லாம் ஒரு காருக்கு வச்சுருக்காங்க பாருங்கள். அதே போல் தான் மனுஷன். கர்த்தர் நம்மை உண்டாக்கினார், நம்மளை ஆண்டவர் படைச்சி இந்த உலகத்தை வச்சுருக்காரு. நம்ம எதுக்கு ஆண்டவர் நம்ம இந்த உலகத்தில் வச்சுருக்காரோ அது தெரியாமல் இன்றைக்கி அநேகர் கிறிஸ்தவங்க வாழ்கிறாங்க பாருங்கள். ஏன் வச்சுருக்கா, எதுக்கு வச்சுருக்கான்னு தெரியல. என்ன தரிசனம்னே இன்றைக்கி அநேகருக்கு தெரியல. சில ஊழியக்காரங்களுக்கே தெரியல என்ன தரிசனம் அப்படின்றது தெரியல. ஆண்டவர் எதுக்கு வச்சுருக்கிறாங்க, நல்லா பிள்ளையை பார்க்கணும், சாப்பிடணும், ஆண்டவர் சமூகத்தில் பரலோகத்துக்கு போயிடும், இதை தான் சொல்கிறாங்க. தவிர ஏன் ஆண்டவர் பூமியில் வச்சுருக்காருன்னு சொல்லி இன்றைக்கி அநேகருக்கு தெரியல. ஆமென். கவனிங்க, எதுக்கு வைத்திருக்கிற ஆண்டவர், அவர் ஏதோ நம்ம மூலமாக செய்யணும்னு நினைக்கிறாரு, அதுக்கு தான் நம்மளை படைச்சி வச்சுருக்கிறாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், உங்கள் இஷ்டத்துக்குலாம் நான் நடக்க முடியாது ஆண்டவர், என் இஷ்டத்துக்கு தான் நான் நடப்பேன் அப்படின்னா என்ன ஆகும்? இந்த கார் மாதிரி தான், பெட்ரோல் போல டீசல் போட்டால் என்ன ஆகும்? கார் இன்ட்ரோடக்ஷன் புக்கை சரியாக படிக்கணும். இன்றைக்கி கிட்டத்தட்ட 90% மக்கள் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாங்க, அதை படிக்கிறதே இல்லை பாருங்கள். சின்ன ஒரு கொசு குத்தி வாங்கினா கூட சின்ன ஒரு பேப்பர் கொடுக்குறான். நீங்கள் வாங்கி பாருங்கள், எங்கள் வீட்டுக்கு ஆள் அவுட்டு வாங்குவேன், அதில் பார்த்தீங்கன்னா குட் நைட் எதாவது வாங்கணும்னா சின்ன ஒரு பேப்பர் இருக்குது. எதுக்கு? இன்ட்ரோடக்ஷன், இது இப்படி தான் பயன்படுத்த வேண்டும். இல்லை நான் என் இஷ்டத்துக்கு தான் பயன்படுத்துவேன்,
மிஷினுக்கு பதிலாக தீப்பெட்டியை பொருத்தி வைப்பேன், அது வாட்டுக்கு புகஞ்சிரும் அப்படின்னா அது கெட்டு போயிடும், அது வெடிச்சிடும், நம்மை பாதிப்பு உண்டாக்கும். அதே மாதிரி நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அவன் அப்போ கடவுள் நம்மளை படைச்சிருக்கிறாரு, நம்ம நல்லா இருக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. அப்போ நல்லா இருக்குன்னு நினச்சா அவர் வழியில் நம்ம போயிடணும். அவர் என்ன சொல்கிறாரோ அதை படி தான் நமக்கு. நான் என் இஷ்டத்துக்கு நடந்தாலும் என்ன ஆகும்? என் இஷ்டத்துக்கு நான் காரை ஓட்டிட்டு என் இஷ்டத்துக்கு நான் பண்ணிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும்? இன்ஜின் ஆயில் குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு மாற்றணும். குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு நான் இன்ஜின் ஆயிலை மாற்றாமல் இருந்தேன் பாருங்கள். நான் அப்படித்தான் ஒரு நாள் மதுரைக்கு 3 முறை போயிட்டேன் டெய்லி வண்டியில். இன்ஜின் ஆயிலை கொடுத்து கவலைப்படலை. வண்டி ஜீஸ் ஆகிடுச்சு, இன்ஜினை ஃபெயில் ஆகிடுச்சு. அந்த வண்டியை கடைசியில் தரவிட்ட ரேட்டுக்கு 3000 ரூபாய்க்கு கொடுக்க வேண்டிய சூழலை ஏற்பட்டுச்சு. கரெக்டாக இன்ஜின் ஆயில் செக் பண்ணணும், அது கரெக்டாக மாற்றணும், செய்யணும் அப்படின்ற ஒரு உணர்வுகள் நமக்கு இல்லாமல் போயிடுது பாருங்கள். அதே மாதிரி தான் நம்மளும் ஆண்டவர் தான் வழி அப்படின்னு சொல்லி அவர் அன்புள்ள வழியை நம்ம காட்டினா கூட ஏஷ்டத்துக்கு தான் நான் இருப்பேன், ஏஷ்டத்துக்கு தான் நான் இருப்பேன் அப்படின்னா என்ன ஆகும்? இன்றைக்கி அநேகருக்குள்ள வியாதி வர்றதுக்கு காரணமே அதுதான், ஏஷ்டத்துக்கு நான் நடக்கிறது. இன்றைக்கி ஊழியக்காரங்க சொல்கிறாங்க ஆண்டவர் தான் அனுமதிக்கிறாரு. சுகரு ப்ரெஷர்லாம் ஊழியக்காரங்களுக்கும் விசுவாசிகளுக்கும் இன்றைக்கி சுகர்லாம் அதிகம் ஆயிடுச்சு. ஏன் ஆண்டவர் அனுமதிக்கிறாரு? உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் நடக்கிறீங்க, ஆண்டவர் வழியில் நடக்கலை. ஆண்டவருடைய இன்ட்ரடக்ஷன் புக்கு கொடுத்துருக்காங்க, இப்படி தான் நடக்கணும், இதுதான் இன்ட்ரடக்ஷன் புக்கு, பைபிள் தான் இன்ட்ரடக்ஷன் புக்கு, நீ இப்படி தான் நடக்கணும், இதில் எழுதி வச்சிருக்கிறாரு. இதை விட்டு நம்ம தாண்டி நடந்துச்சுன்னு சொன்னால் நமக்கு என்ன வேணாலும் நடக்கலாம், எப்படி வேணாலும் நடக்கலாம். அதை மாதிரி புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஆமென், பிரைஸ் தி லார்ட். அப்போ நான் கூட கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார் அதன் அடிப்படையில் தான் வாழணும். அப்போ தான் அந்த அன்பை நான் உணர்ந்து கொள்ள முடியும். இல்லை என் இஷ்டத்துக்கு தான் நடக்குன்னு சொன்னால் அந்த கார் மாதிரி ஃபெயிலியர் ஆகிடும். ஒரு மொபைல் ஃபோன் வாங்க, அதில் கூட ஒரு இன்ட்ரடக்ஷன் புக்கு ஒரு கட்டி ஒரு புக்கு கொடுத்துடலாம். ஒரு 600 ரூபாய்க்கு ஒரு செல்ஃபோன் வாங்கினா கூட ஒரு புக்கு கொடுக்குறான். எதுக்கு? அந்த இன்ட்ரொடக்ஷன் அதை படித்து பார்க்கணும். இந்த ஃபோன் என்னென்ன ஒர்க் ஆகும், என்னென்ன ஒர்க் ஆகாது. இல்லை நான் ஃபோன் வாங்கிட்டு என் இஷ்டத்துக்கு தான் நான் செய்வேன், மேலே தூக்கி போட்டால் கீழே உடையாது ஃபோனு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி எரிஞ்சா அப்படி இருக்கும். ஃபோனு 2 துண்டாகிடும். ஃபோனில் சில ஃபோனில் தண்ணி படக்கூடாது. அப்போ தண்ணி படுற ஃபோனுன்னே தனியாக இருக்குது. அப்போ தண்ணி போடுற ஃபோனு தனியாக இல்லை நான் தண்ணியில் போடுவேன் அப்படின்னு சொல்லி தண்ணியில் போட ஃபோனு போயிடும். இப்போ இன்ட்ரோடக்ஷன்லாம் நல்லா படித்து பார்க்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது பாருங்கள். அதே போல் தான் தேவன் நம்மளை அவர் சாயலை உண்டாக்கி இருக்கிறார், அவரை போல உண்டாக்கி இருக்கிறார். அவர் வழியிலே நாம் நடக்க வேண்டி நம்மளை உண்டாக்கி இருக்கிறார். அதை நாம் பார்த்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது நமக்கு அவசியமாக இருக்கிறது. அந்த அன்பை புரிந்து கொள்ள வேண்டியது நமக்கு அவசியமாக இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், இந்த நினைவு பட்டணத்தை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் இப்படிப்பட்ட வாழ வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் நல்லா இருக்க வேண்டிய மக்கள், ஏன் மறுபடியும் கெட்டு போகிறீங்க? அதனால தான் தீர்க்கதரிசியில் அனுப்புகிறாரு. நீங்கள் இப்படி வாழ வேண்டிய அவசியம் இல்லையே, பாவத்தில் வாழ வேண்டிய அவசியம் இல்லையே, சாபத்தில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் நல்லா இருக்கலாமே. மீண்டும் அனுப்புவதற்கு காரணம் தான். ஆமென். அதனால தான் இந்த தேவ கோபம் எதுக்கு வெளிப்படுது, இந்த உக்கிர கோபம் எதுக்கு வெளிப்படுது? ஆமென். அவர் நீதி உள்ளவர், அவர் நீதி செய்வார். ஆமென். நம்ம நல்லா இருக்குன்னு நினைக்கிறார், ஆனால் நம்ம வழியில் போகும்பொழுது அவர் நீ போகிற வழி தப்பு, அதனால் அதுக்கேற்ற தண்டனை உனக்கு நான் தருவேன் அப்படின்னு சொல்லி அவர் நீதி செலுத்துகிற ஒரு தேவன். அவர் நீதியுள்ள தேவன், அவர் அன்புள்ளவர், அதே சமயத்தில் நீதி உள்ளவர். ஆனால் அந்த அன்பை நீங்கள் புரிந்து கொள்ளும்போது அந்த அன்பு நமக்கு வேலை செய்யும். அந்த அன்பு நமக்கு இன்னும் அதிகமாக பாசத்தை காட்டும். அந்த அன்பு இன்னும் நமக்கு நல்லையான பாதையில், சரியான பாதையில் நம்ம நடத்தி செல்லும். அந்த அன்பை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளுங்கள். எல்லாம் கண்கள் முடிச்சிருக்கு. நன்றி செலுத்துவர் நல்லவரே, என்னை உங்கள் கருத்தில் ஒப்புவிக்கிறோம். தேவ அன்பு என்ன என்பது நான் புரிந்து கொண்டேன், அவர் நீதி உள்ளவர் என்பதை புரிந்து கொண்டேன். கர்த்தாவே, என்னை படைத்த நோக்கத்தை நான் புரிந்து கொண்டேன். என்னை உங்கள் வழியில் நடக்க சொல்கிறீங்க, ஏன் இஷ்டத்துக்கு நடந்தா நீ நீதி செலுத்துகிறவர், நீதி செய்கிறவர். எனக்கு ஏற்ற என் வழியில் நடந்தேன், நான் என்னுடைய வழியில் நான் போனேன்னா அதுக்கேற்ற பலனை எனக்கு தருவீர்னு சொல்லி புரிந்து கொண்டேன். என்னை ஒப்புவிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் சுருண்டல் நல்ல பிதாவே. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உறவுகள் மறவது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்தாவின் அன்பிலே